வளைகுடா நாடுகளில் உள்ள படைத்தளங்களை அமெரிக்கா காலி செய்ய வேண்டும். ஈரானின் மினாப் நகர பள்ளி மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். உலகில் அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா உள்ளது. அதனால் எண்ணெய் விலை உயரும்போது எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது என ட்ரம்ப் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பகுதிகளில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்திய மாலுமிகள் 3 பேர் பலியாகியுள்ளனர். ஒருவரை காணவில்லை, 4 பேர் காயமடைந்துள்ளனர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு ஆகிய அண்டை நாடுகள் இந்தியாவிடம் உதவி கேட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேவை மற்றும் உற்பத்தி அளவை கணக்கிட்டு அதற்கேற்ற முடிவை அமைச்சகம் எடுக்கும் என்றார். கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் அவசர கையிருப்பில் இருந்து 17 கோடியே 2 லட்சம் பேரல் எண்ணெயை விடுவிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி இன்று அசாம் செல்கிறார். அங்கு 47,800 கோடி மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒரு பெரிய போர் உலகையே கடுமையான எரிசக்தி நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. ஆனால் இந்தியா வேகமாகவும் சீராகவும் முன்னேறி வருகிறது. ஒரு நாடாக நாம் அதை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது என NXT உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். முழு உலகிற்கும் இந்தியா ஈர்ப்பு மையமாக மாறி வருவதாக பல உலக தலைவர்கள் கூறுகின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கிராம பகுதிகளில் இனி 45 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்ய முடியும் என மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மதுரை கோவில் பாப்பாக்குடியில் கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக 398 கேஸ் சிலிண்டர்களை பதுக்கிய பழனி, மதன்குமார் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாக கருதவே முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை என கமல்ஹாசன் கூறியுள்ளார். ஓரிரு வாரத்தில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் வாக்குறுதி வெளியாகும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை ஏறிவிட்டது, ஆனால் இந்தியாவில் உயரவில்லை. மக்கள் சிரமப்படக்கூடாது என நினைப்பவர் பிரதமர் மோடி என்றார். பனக்கற்கண்டுக்கு 18% GST விதிக்கப்பட்டால் பனைத்தொழில் அழிந்துவிடும். எனவே GSTயை 5% குறைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக முதல்வராவதை யாராலும் தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதியாக கூறியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பு சுதர்சன யாகமும் நடத்தினார். தமிழக வருவாய்த்துறையும் காவல்துறையும் திமுகவின் துணை அமைப்புகள் போல செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மூத்த தலைவர் ராஜா கூறியுள்ளார். இந்தி கூட்டணி ஒரே கொள்கை கொண்ட கூட்டணி, அதனால்தான் உறுதியாக உள்ளது. எங்கள் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியும் அல்ல என அமைச்சர் பெரியசாமி கூறினார். யாரையும் மிரட்டி அரசியல் செய்ய வேண்டும் என்பது திமுகவிற்கு இல்லை என்றார். திமுக சார்பில் ராஜ்யசபா MP பதவி எதிர்பார்த்து கிடைக்காததால் சட்டசபை தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட மதிமுக பொதுச் செயலர் வைகோ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் வசம் தற்போதுள்ள 17 தொகுதிகளில் 7 தொகுதி மக்களிடம் அக்கட்சி MLAக்களுக்கு எதிரான மனநிலை காணப்படுவதால் அத்தொகுதிகளை மாற்றிக் கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. மக்கள் ஆட்சியை நோக்கி இந்த சட்டசபை தேர்தலில் தவிக தனித்துதான் போட்டியிடும். அதற்காக 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் தயார் செய்துவிட்டோம் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகளை திமுகவுக்கு ஒருங்கிணைக்கும் பொறுப்பை பன்னீர்செல்வத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். விளாத்திக்குளம் அருகே சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சிறுமியின் பெற்றோரை அலக்கழித்த புகாரில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துறை ரீதியான விசாரணையும் நடக்கிறது என DGP வெங்கட்ராமன் கூறினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேரையும் மார்ச் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை கிளிநொச்சி கோர்ட் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து மீனவர்கள் வவுனியா சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்படவில்லை. சம்பவ இடத்தில் அவரது சடலம் முழுமையாகவே கண்டெடுக்கப்பட்டது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மாணவியின் புகைப்படம் மற்றும் பெயரை சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர் 2 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக
தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த ஏலம் மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் கோட்டை அலுவலகத்தில் மார்ச் 17ஆம் தேதி நடக்கிறது. பாதுகாப்பு ஆணையர் கூறியபடி மாற்றங்கள் செய்யப்பட்டு ஒப்புதல் கிடைத்த நிலையில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி காமாமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோணி ராபின். இவரது மனைவி அம்மு. இவருக்கு தனது சகோதரியின் கணவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்தது. இதனை ராபின் கண்டித்ததால் ஆத்திரத்தில் அவரை பெட்ரோல் ஊற்றி எரித்து அம்மு கொலை செய்தார். தேர்தல் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் சென்று ஆலோசனை நடத்தி முடித்த நிலையில் தேர்தல் குறித்த அட்டவணை வரும் ஞாயிற்றுக்கிழமை வெளியாக வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் தேர்தல் நடக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் நாடு முழுவதும் இயக்கப்படும் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் தொடர்ந்து திறந்திருக்கும். பெட்ரோல், டீசல் மற்றும் இதர பெட்ரோலிய பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. வாடிக்கையாளர்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம். மேலும் பெட்ரோல் பங்குகளில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்கிறோம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எந்த பெட்ரோல் பங்கிற்கு எப்போது சென்றாலும் பெட்ரோல் கிடைக்கும். தமிழகத்தில் 3 வாரங்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல் கையிருப்பு உள்ளது என பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வணிக சிலிண்டர் விநியோகம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என லோக்சபாவில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். இந்தியாவில் கடந்த 5 நாட்களில் இயற்கை எரிவாயு உற்பத்தி 28% அதிகமாக உயர்ந்துள்ளது. வளைகுடா நாடுகள் தவிர இப்போது அமெரிக்கா, நார்வே, கனடா, அல்ஜீரியா, ரஷ்யாவில் இருந்தும் கச்சா எண்ணெய் வருகிறது என லோக்சபாவில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம் அளித்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இதையடுத்து இந்திய கொடியுடன் வரும் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கப்பல்கள் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் எரிசக்தி குறித்து 3 முறை பேசியுள்ளார் என மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுடன் நமது தூதரக அதிகாரிகள் தொடர்பில் உள்ளனர் என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து அசர்பைஜான், ஆர்மீனியா வழியாக தாயகம் திரும்ப விரும்புவோருக்கு அரசு உதவி வருகிறது என்றார். எரிபொருள் தட்டுப்பாடு என வதந்திகளை பரப்புபவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேவையான அளவு எரிபொருள்கள் கையிருப்பில் உள்ளது என இந்திய ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை மூடியுள்ளது. இந்தியா கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்தியா வரவிருந்த எண்ணெய் எரிவாயு கப்பலுக்கு பாதையை திறந்துவிட்டது. லைபீரியா கொடியுடன் கப்பல் மும்பை துறைமுகம் வந்தது. போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதற்றம் கொள்ளவோ வேண்டாம் என கேட்டுக் கொள்கிறேன். இந்நேரத்தில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் கேன்கள், பாட்டில்களில் பெட்ரோல், டீசல் வழங்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. எரிபொருளை பதுக்கினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவியேற்றார். அவருக்கு ஐகோர்ட் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தின் பொறுப்பு கவர்னராக பதவியேற்றுள்ள ஆர்லேகருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். அரசியலமைப்பின் அங்கமான இப்பொறுப்பில் தாங்கள் மேற்கொள்ள உள்ள மக்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக பொறுப்பு கவர்னராக பொறுப்பேற்றுள்ள ஆர்லேகர் அரசியலமைப்பு ரீதியான தனது பொறுப்பை நிறைவேற்றுவதிலும் நாட்டுக்கு தொடர்ந்து சேவை செய்வதிலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் 22வது கவர்னராக RN ரவி பதவியேற்றார். கொல்கத்தாவில் உள்ள லோக்பவனில் நடைபெற்ற விழாவில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜோய் பால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவின் தந்தை ஃபரூக் அப்துல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. படுகொலை முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அனைத்து குற்றங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளன. 2021ஆம் ஆண்டு 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் 2025ஆம் ஆண்டு அது 401 வழக்காக குறைந்துள்ளதாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் கூறியுள்ளார்.
சட்டம் ஒழுங்கு சூழல் தொடர்பாக உண்மைக்கு மாறாக சில மாதங்களாக ஒரு செய்திகள் ஊடகங்களில் சித்தரிக்கப்படுகின்றன. 2021 1597 கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன. 2025 இது 1461 குறைந்துள்ளன என உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்து என்டிஏ கூட்டணி சார்பில் வரும் 17ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 2 டைடல் பார்க் மற்றும் 16 நியோ டைடல் பார்க்குகள் உருவாக்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியின் இறுதி காலத்தில் ஒரே ஒரு டைடல் பூங்காவுக்கு மட்டுமே அடிக்கல் நாட்டினர் என்றார். பாமக கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கின் விசாரணைக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. திமுக அரசின் அலட்சியத்தால் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக காவல்துறைக்கு கடந்த 7 மாத காலமாக டிஜிபியை கூட திமுக அரசால் நியமனம் செய்ய முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டதற்கு காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்காததே காரணம் என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கூறினார். நெல்லையில் ஒரே நேரத்தில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆனந்தசேகர் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். போலீஸ் கஸ்டடி மரணங்களை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஸ்டடி மரணங்கள் நடக்கும்போது அரசு வெளிப்படையாக நடவடிக்கை எடுக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். லாக்அப் டெத் வழக்குகளில் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தயாராக உள்ளது என உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் கூறினார். தாவேகாவில் இணைந்த பின் எனது பாக்கெட்டில் 3 தலைவர்களின் புகைப்படங்களை வைத்திருந்தேன். ஆனால் விஜய் என்னிடம், நீங்கள் அம்மா படத்தையே வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என சொன்னார். எந்த தலைவர் இப்படி சொல்வார் என செங்கோட்டையன் நிகழ்ச்சியுடன் கூறினார். சிலிண்டர் விலை உயர்ந்தாலும் அறிவித்தபடி 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு பணிகளில் ஓபிசி பிரிவினர் சேர்வதற்கு இருந்த தடைகளை நீக்கிய சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஓபிசி பிரிவினருக்கு கூடுதல் இடங்களை உருவாக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். லோக்சபாவில் எனது செயல்பாடுகள் அனைத்தும் பாரபட்சமற்றவை என மீண்டும் பணியை துவங்கிய சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதிமுக சார்பில் வரும் 15ஆம் தேதி சென்னையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான கூட்டணியை ஏற்று யார் வந்தாலும் மரியாதை, அதிகார பகிர்வு தரப்படும். அதிமுகவுடன் கூட்டணி என்பது குறித்த பேச்சு எங்கிருந்து உருவாகிறது என தெரியவில்லை என்று தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். பிரதமர் மோடி பயத்தில் உள்ளார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதானி வழக்கை நினைத்து பீதியில் இருக்கிறார் என ராகுல் தெரிவித்தார். அதனால்தான் அவரால் சபைக்குள் வர முடியவில்லை என்றார். கரூர் சம்பவ வழக்கில் எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியது ஏன் என கேட்கும் செந்தில் பாலாஜிதான் முதல் குற்றவாளி. 6 மாவட்டங்களில் நடந்த தாவேக பிரச்சாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரூரில் மட்டும் பிரச்சனையானது ஏன் என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு முதல்வர் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. மாணவிகளின் கனவுகளை சிதைக்கும் கொடிய கயவர்களை காப்பாற்றும் அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். கொடூரமாக இறந்த அந்த மாணவி அனுபவித்த வலியை மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் காலமெல்லாம் அனுபவிக்கப் போகும் வேதனையை ஸ்டாலினால் ஒரு நொடி உணர முடியுமா? அப்படி உணர்ந்திருந்தால் பெண்களுக்கு எதிரான இத்தனை குற்றங்களை நடக்க அனுமதித்து இருப்பாரா என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வளர்ச்சியை பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் முன்னேற்றுவோம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாபெரும் தமிழ் கனவை சாத்தியப்படுத்துவோம், வெல்வோம் என்றார். தூத்துக்குடியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த சமூக விரோதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க துணை நிற்போம் என கனிமொழி கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே கூட தொகுதி பங்கின் போது சலசலப்பு ஏற்பட்டது. அதுபோல் எதுவும் நடக்காமல் நாங்கள் உரிய நேரத்தில் முடிவை அறிவிப்போம் என தினகரன் தெரிவித்தார். யுஏஇ நாட்டிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக குஜராத் துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டின் மயூரி நாரி சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என அன்புமணி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் தினசெய்தியாகிவிட்டது.
வேடநத்தம் பாலியல் கொலை குற்றத்திற்கான எச்சரிக்கை இருந்து அதை தடுக்காமலும் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என தமிழகத்தில் எங்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுகிறது. கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் பெண்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன் என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் ஒரு கட்சி நடத்திய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை போலீசும் மாவட்ட நிர்வாகமும் செய்திருக்கிறது. இதற்கு சிபிஐ எனக்கு சம்மன் அனுப்பியதுதான் ஆச்சரியமாக உள்ளது. சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் என செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு வரலாம் என்று தகவல் பரவி வருவதால் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை சூடுபிடித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சபையை விட மேலானவர் என்றும் அவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என சிலர் நினைக்கின்றனர் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அப்படி எந்த சலுகையும் இங்கு கிடையாது என்றார். இருமொழிக் கொள்கைக்கு எதிராக இருப்பதால் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. வளிமண்டலத்தில் கிழக்கு, மேற்கு என இரு திசை காற்று சந்திப்பு நிகழ்வு ஏற்பட இருப்பதால் வரும் 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் கோடை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கு பெட்ரோல் கிடைக்காது என்று வதந்தி பரவியதால் சென்னை, திருவண்ணாமலை, அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் குவிந்தனர். வாகனங்களில் பெட்ரோல், டீசல் நிரப்பியதோடு பாட்டில்கள், கேன்களிலும் வாங்கிச் சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை வடக்கு மன்னார் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அவர்களின் ஒரு படகையும் சிறைப்பிடித்தது. தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்சமாக வெப்பநிலை நிலவக்கூடும். வழக்கத்தை விட 3 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் போர் நடைபெற்று வருவதால் லெபனான் மற்றும் கத்தாரில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் 600 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1200 குறைந்து ஒரு சவரன் 1,19,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 150 குறைந்து 14,970 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கும், கிலோ ரூபாய் 2,90,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சியில் இருந்து சென்னை அடையாறுக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி சங்கரலிங்கனா ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள பிரபல உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உணவக ஊழியர்களை தீயை அணைத்தனர். யாருக்கும் பாதிப்பு இல்லை. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ரயில்களில் வழங்கப்படும் உணவு நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல் தவறானது என ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அவதூறாக பேசிய மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் காரணமாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஏற்றுமதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில்பட்டி கடலை மிட்டாய் தேக்கமடைந்துள்ளன. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பல்லி விழுந்ததில் 44 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் சத்துணவு பணியாளர்கள் கௌசல்யா, மனோகரி, ஜெயாகமலம் ஆகிய 3 பேரை கலெக்டர் சஸ்பெண்ட் செய்துள்ளார். ஆகாஷ் மரண சம்பவத்தில் தொடர்புடைய சிவகங்கை மாவட்ட தனிப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேச பெருமாள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை, மதுராந்தகம் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி மற்றும் சென்னை அடையாறில் கல்லூரி மாணவியையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தினார். மேலும் இவ்வாறான குரூர மனம் கொண்ட கொடூரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என அவர் கூறினார். சென்னை வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் மான் வசிக்கும் பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடக்க இருப்பதால் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் பெட்ரோல், டீசல் வாங்கியதால் கையிருப்பு குறைந்து சென்னையின் பல பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் அதிகரித்து தலைவிரித்தாடுகிறது. இத்தகைய குற்றங்களை தடுத்து பெண்களை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வரும் மார்ச் 15ஆம் தேதி மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
விசாரணை காவலில் இருந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் போராட்டத்தை இன்று மாலை 4 மணிக்குள் அவர்கள் முடிக்க வேண்டும். இல்லையெனில் போலீசார் அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் பெட்ரோல் பங்குகள், பாட்டில்கள் மற்றும் கேன்களில் பெட்ரோல், டீசல் வழங்கக்கூடாது. பெட்ரோலிய நிறுவனங்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விற்பனை நிலையங்களை அத்துமீறல் நடக்காமல் கண்காணிக்க வேண்டும். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் குலோத்துங்கன் எச்சரித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கு தூத்துக்குடி முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டை நாடியுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அலுவலகங்களில் உள்ள கேண்டீன்கள் செயல்பட முடியாத சூழ்நிலையில் மார்ச் 12, 13 ஆகிய 2 நாட்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற HCL நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் அரப்படி தேவன்பட்டியில் சத்யா என்ற பெண் கூலி தொழிலாளியின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 10 கிராம் தங்க நகைகள் மற்றும் 30,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தமிழகத்தின் புதிய பொறுப்பு கவர்னராக பதவியேற்ற ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தனது குடும்பத்தினருடன் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்கும் அமெரிக்க அதிபரை முடிவு செய்ய ஏன் அனுமதிக்க வேண்டும் என ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் பணியாற்றும் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கள் முழு சம்பளத்தையும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்ற விதியை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்க உள்ளது என சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த டிஜிபி நியமனம் தொடர்பான விசாரணையில் யுபிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் இன்று கூடிய லோக்சபாவிற்கு 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஓம் பிர்லா சபைக்கு வந்தார். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார். கடந்த 20 ஆண்டுகளாக நான் ஃபரூக் அப்துல்லாவை கொலை செய்ய முயற்சித்தேன். அதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் அவர் உயிர் பிழைத்து விட்டார் என ஃபரூக் அப்துல்லாவை துப்பாக்கியால் சுட முயற்சித்த கமல் சிங் ஜம்வால் என்பவர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்தார். நாடு முழுவதும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பார்லிமென்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் சென்னையில் உள்ள பல பெட்ரோல் பங்கில் குவியும் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பிச் செல்கின்றனர். கரும்பு பற்றாக்குறையாலும் நிதி நெருக்கடியாலும் அடுத்த அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகள் மூடும் நிலையில் இருப்பதாக மகாராஷ்டிரா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாபா சாஹிப் பாட்டீல் தெரிவித்துள்ளார். ஈரானில் போர் சூழலில் சிக்கியுள்ள இந்தியர்களை அர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் வழியாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் சீராக இருக்கிறது. பொதுமக்கள் பீதியடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை 2029 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் கோயில் கமிட்டியின் கீழ் உள்ள 47 கோயில்களில் சனாதனிகள் அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்க கோயில் குழுமம் சார்பில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழா விமர்சையாக நடந்தது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடுகளை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். காஞ்சிபுரம் யதோக்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. 20ஆம் தேதி தீர்த்தவாரியும் மார்ச் 22ஆம் தேதி புஷ்ப பல்லக்குடன் விழா நிறைவு பெறுகிறது. தேனி வடகரை பகவதி அம்மன் கோயில் மாசி விழாவில் ஆடலுடன் வெறுங்கையால் தீச்சட்டி ஏந்தி ஆடும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா விமர்சையாக நடந்தது. 30 அடி நீளம் 4 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குண்டத்தில் பக்தர்களின் ஆரவாரத்துடன் பூசாரி தீ மிதித்தார். பின் குண்டத்தை தொட்டு பக்தர்கள் வணங்கினர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் திறம்பட வெற்றி பெற்றதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்குள் விளைவு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க படைகள் பணியை முடிக்க தொடர்ந்து ஈடுபடும் என்றார். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலை உடனடியாக நிறுத்தக் கோரி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முன்வந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து புஷ்பக், பரிமல் என்ற 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வருகின்றன.
போர் முடிவுக்கு வர வேண்டுமானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் நிபந்தனை விதித்துள்ளார். இறையாண்மை கொண்ட வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் நடத்தி வரும் தாக்குதலை சர்வதேச சமூகம் எதிர்க்கிறது என பஹ்ரைனின் ஐநா தூதர் ஜமால் அல்ட்ரோவாய் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் வீசப்பட்ட 1.5 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு ரூபாய் 8 கோடி இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி 50 பேர் பலியான சோகம். மேலும் இடிபாடுகளில் சிக்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் அனுமதி அளித்ததாக வெளியான செய்திகளுக்கு ஈரான் அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்காக மட்டும் பிரத்யேகமாக எந்த சலுகையும் அல்லது அனுமதியும் அளிக்கப்படவில்லை என ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. ஈராக் கடற்கரையில் நேற்று இரவு அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. ஒருநாள் ஆட்டம் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் இந்திய அணி கிரிக்கெட்டை வேறு நிலைக்கு எடுத்து சென்றுள்ளதாக நான் கருதுகிறேன் என வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் விவியன் ரிச்சர்ட்ஸ் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது தேசிய கொடியை தன் மீது போர்த்திக் கொண்டு ஆபாச நடத்தையில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர் ஒருவர் புனே போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் நடக்கும் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. துப்பாக்கி முனை இயக்குநர் தினேஷ் செல்வராஜ் அடுத்து குழந்தைகளுக்கான ஃபேண்டசி கதையாக கடல்கன்னி படத்தை இயக்கியுள்ளார். இதில் கடல்கன்னியாகவும் எழுத்தாளராகவும் நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ளார். அவருடன் சுனைனா, முனிஷ்காந்த், பிருத்வி, ஜோசிகா மாயா நடித்துள்ளனர். பல திரைப்பட விழாக்களில் விருதுகளை பெற்ற இப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகிறது. மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அரிமுரளி கேரளாவின் பையனூரில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். அவருக்கு வயது 27. இறப்பு குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மிடில் கிளாஸ் படத்தில் கதையின் நாயகனாக நடித்த காமெடி நடிகர் முனிஷ்காந்த் தற்போது மீண்டும் கதையின் நாயகனாக நடித்து வருகிறார். பெயரிடப்படாத இந்த படத்தை இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் உதவியாளர் அசோக் ராம் இயக்குகிறார். பழமையான கேமராவை மையமாக வைத்து ஃபேண்டசி கலந்த காமெடி படமாக உருவாகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். அவர் இதுவரை தயாரித்த 9 படங்களில் கனா, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, டான், கொட்டுக்காளி, ஹவுஸ்மேட், தாய்க்கிழவி ஆகிய படங்களில் புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். அடுத்து அம்மாமுத்து சூர்யா என்ற புது இயக்குநரின் படத்தை தனது 10வது தயாரிப்பாக அறிவித்துள்ளார் சிவகார்த்திகேயன். நடிகை நயன்தாரா மூக்குத்தியம்மன் 2, டாக்ஸிக், தெலுங்கில் பாலகிருஷ்ணாவுடன் ஒரு படம் என பிஸியாக நடித்து வருகிறார். அடுத்ததாக தெலுங்கு இயக்குனர் வம்சி ஹிந்தியில் சல்மான் கானை வைத்து இயக்கும் படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளார். ஜவான் படத்தை தொடர்ந்து நயன்தாரா நடிக்கும் 2வது ஹிந்தி படம் இது. தணிக்கை சான்று இழுபறியால் இப்போது வரை வெளியாகாமல் இருக்கும் ஜனநாயகன் படத்தின் OTT உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின்னரே படம் வெளியாகும் என கூறப்பட்டு வருவதால் ரூபாய் 120 கோடிக்கு வாங்கிய OTT உரிமத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்ச்சி நடிகை சோனா ஹைடன் குசேலன் படத்தில் வடிவேலுவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அதன் பிறகு படத்தில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் குசேலன் படத்திற்கு பிறகு 16 படங்களில் வடிவேலுவுடன் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. வடிவேலுவை சகித்துக் கொண்டு நடிப்பது கஷ்டம். வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் உள்ளன. எனக்கு சுயமரியாதை தான் முதலில், மற்றதெல்லாம் அப்புறம்தான் என்றார். தெய்வ திருமகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஃபாரா அர்ஜுன் தற்போது ஹிந்தியில் துரந்தர் படத்தில் நடித்து பிரபலமானார். மார்ச் 19 ரிலீஸ் ஆகும் இதன் 2ஆம் பாகத்திலும் நடித்திருக்கும் ஃபாரா, நான் எப்போதும் இயற்கையான அழகில் என்னை வெளிப்படுத்தவே விரும்புவேன். படங்களில் நடிக்கும்போது மட்டுமே தேவையான அளவு மேக்கப் போடுகிறேன். சாதாரண நேரங்களில் மேக்கப் போடுவதில் ஈடுபாடே கிடையாது என கூறியுள்ளார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள கர படத்தை ஐஸ்வரி கணேஷ் தயாரித்துள்ளார். மமிதா பைஜு, KS ரவிக்குமார் என பலர் நடித்துள்ளனர். ஏப்ரல் 30 படம் ரிலீஸ் ஆகிறது. படத்தின் முதல் காப்பியை பார்த்த தயாரிப்பாளர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடும் படத்தின் நீளத்தை குறைக்க சொல்லியுள்ளார். இதனால் 2.5 மணி நேரமாக பட நீளத்தை குறைக்க இயக்குநர் விக்னேஷ் ராஜா முடிவு செய்துள்ளார்.
சமூக வலைதளங்களில் நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் அம்மாவின் ஆடியோ ஒன்று லீக் ஆனது. அதில் ராஷ்மிகாவிற்கு முதன்முறையாக ஒரு கன்னட நடிகருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது குறித்தும் அவர் ராஷ்மிகாவை துன்புறுத்தியதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த ஆடியோவை 24 மணி நேரத்தில் நீக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஷ்மிகா மந்தனா எச்சரித்துள்ளார்.